கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே நன்மையில் நாம் செழிக்கும் முன் மண்ணிலே பேருபகாரியே என் அன்னையே உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா பரிசுத்த மரியாயே
வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையருள் தரும் பலி இது, ஆனவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருபலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. எங்கும் நிறைந்த தந்தை வழி செல்ல வார்த்தையை வழங்கிடும் வாழ்வின் பலி இது. ஆறுதலின்றி அலைந்திடும் உலகில் தேறுதல் தந்திடும் தெய்வீக பலி இது. ஆறுதல் இன்றி அலைந்திடும் உலகில் தேற்றுதல் தந்திடும் தெய்வீக பலி இது. ஒரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கருமத்தம்பட்டி புனித ஜெபமாலை தாயினுடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே பக்தர்களாகி உங்கள் ஒவ்வொருவருக்குமே திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரடியாக அன்னையை இந்த ஆலயத்திலே வந்து சந்திக்க முடியாவிட்டாலும் கூட இணையதளத்தின் வழியாக இதோ இந்த திருப்பலியினிலே கலந்து கொள்வதற்கு இறைவன் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எனவே நன்றி செலுத்துவோம். ஜெபமாலை தாய் இந்த பேராலயத்திலே வீற்றிருந்து அண்டி வருகின்ற அத்தனை பேருக்கும் வெற்றியை கொடுத்திருக்கிறார், ஆசிரை கொடுத்திருக்கின்றார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய திரு மகனிடத்திலே பரிந்து பேசி அத்தனை நன்மைகளையும் அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே நன்றி கூறுவோம். தொடர்ந்து வருகின்ற நாட்கள் ஆசீர்வாதத்திற்குரிய நாட்களாக, விடுதலையின் நாட்களாக, அபிஷேகத்தின் நாட்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் நன்றியாகவும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கின்றோம்.
இதிலே தகுதியோடு கலந்து கொள்ள தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம்.
புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 12-14 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோப்பு, அந்திரேயா, பிலிப், தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேவின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீராசி பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, கருமத்தம்பட்டி புனித ஜெபமாலை அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த அருமையான பெருவிழா நாளில் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெபமாலை அன்னை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இறையாசிரை நிறைவாய் பெற்று தருவாளாக. பிரியமானவர்களே, கன்னி மரியா மீட்பு திட்டத்திலே தனித்துவமும் இன்றியமையாத ஒரு பங்கும் வகிக்கிறாள். எனவேதான் உயர் வணக்கம் பெறுகிற ஒருவராய் நம்மால் இன்றளவும் போற்றப்படுகிறார். பாவம் என்ற ஒன்று நுழைந்த உடனே மீட்பு தேவைப்பட்டது. மீட்பின் தேவையை உணர்ந்தவுடன் இறைவன் மரியாவை முன்னறிவிக்கிறார். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் இறைவசனம், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், அவள்
தன்னுடைய காலால் உன்னை நசுக்குவாள் என்று சொல்லி தொடக்கத்திலேயே முன்னறிவிக்கப்பட்ட இந்த மரியா காலம் நிறைவுற்ற பொழுது இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தது போல இறைவன் தன்னுடைய தூதரை அனுப்பி இந்த பெண்ணிடம், இந்த கன்னியிடம் மனிதராக வருவதாக முன்னறிவிக்கிறார். உலகையே உருவாக்கியவர், உலகமே கொள்ள முடியாத இறைவன் இந்த கன்னியின் வயிற்றிலே சிறு உயிராய் வருகிறார். உருவிலான் உருவாக உலகில் ஒரு மகன் உதிப்ப கருவிலா கருத்தாங்கி கன்னித்தாய் ஆயினையே என்று இந்த தாயை நாம் வாழ்த்துகிறோம். மீட்பின் தொடக்கத்திலிருந்து கல்வாரி வரை பயணித்து இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல இயேசுவின் வாக்குறுதி நிறைவேறுகிற தூய ஆவியின் வருகையின் பொழுதும் இந்த மரியா திருத்தூதர்களோடு இணைந்து மன்றாடிக் கொண்டிருந்தாள். மரியாவின் பங்கு இன்றியமையாதது, தனித்துவம் வாய்ந்தது. இந்த தனித்துவம் வாய்ந்த இந்த மரியாவை நாம் உயர் வணக்கத்தோடு கொண்டாடுகிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் கேட்டது போல இறைவனின் வார்த்தையை உள்ளத்தில் ஏற்கிறாள், வார்த்தையை கொண்டாடுகிறாள். வார்த்தை வழிபாடு நடந்தது. இறைவனை தன்னுடைய உதரத்திலே சதையாக இரத்தமாக தாங்குகிறாள். நற்கருணை வழிபாடு நடந்தது. முதலில் திருப்பலி நிறைவேற்றியவள் மரியா என்று திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தன்னுடைய திருத்தூது மடலான நற்கருணையும் திருச்சபையும் என்கிற திருத்தூது மடலிலே குறிப்பிடுகிறாள். இவ்வளவு உயரிய, இவ்வளவு உன்னதமான தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த பெண் நமக்காக பரிந்து பேசுகிறவளாய் இருக்கிறார். அவர் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ வகைகளில் காட்சியளித்திருந்தாலும் எல்லா இடங்களிலும் அவர் சொன்னது ஜெபம் செய்யுங்கள், தபம் செய்யுங்கள், தியாகம் செய்யுங்கள் என்று சொல்லி. இந்த ஜெபத்திற்காக இந்த அன்னை மரியா பரிந்துரைப்பது ஜெபமாலை. ஜெபமாலை எளிமையான கருவி. யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இந்த ஜெபமாலையை ஜெபிக்க முடியும். எனவேதான் திருத்தந்தையர்கள் குறிப்பிடுகிறார்கள், புனிதர்களும் மிகச் சாதாரணமானவர்களும் என யார் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். மிக உயரிய புனிதர்களும் இந்த ஜெபமாலையை பயன்படுத்தி புனிதத்தில் வளரலாம். சாதாரண நிலையில் இருக்கிற அல்லது பாவத்தில் உழல்கிறவரும் இந்த ஜெபமாலையை பிடித்து மேலே வந்து இறைவனை அடையலாம் என்று எளிமையான கருவியாக இந்த ஜெபமாலையை காட்டுகிறார்கள். மிக எளிமையான கருவி. இந்த கருவியின் வழியாய் இறைவனை நாம் தரிசிக்க முடிகிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு 10 மணியிலும் இறை உண்மைகளை, மறை உண்மைகளை நாம் தியானிக்கிற பொழுது இறைவனை நாம் தரிசிக்கிறோம் இந்த அன்னையின் கரம் பிடித்து. கடவுள் உலகிலே மனிதனாக வந்த பொழுது இந்த கன்னியிடம்தான் ஒப்படைக்கப்பட்டார். அவருடைய 3 ஆண்டுகள் பொது வாழ்வு நமக்கு தெரியும், விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். 30 ஆண்டுகள் மறைந்த வாழ்வு இந்த தாயோடு, இவரோடு கூட இருந்தது. இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து பார்த்து அனுபவித்தது. இந்த ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் இந்த தாயின் கரம் பிடிக்க வேண்டும். மரியா என்கிற கண்ணாடி வழியாய் இயேசுவை பார்க்க வேண்டும். எளிமையாக இயேசுவை தரிசிக்க இந்த மரியா உதவி செய்கிறாள். எளிமையாக இயேசுவின் வாழ்வை நம் கண்முன்னே கொண்டு வர, அனுபவிக்க, அவரோடு கூட இருக்க இந்த ஜெபமாலை பயன்படுகிறது. ஜெபமாலை எளிய கருவி. எளிமையானது என்பதால் இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஜெபமாலை வலிமையான ஆயுதம். ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபமாலையை கையில் எடுக்கிற பொழுது நாம் சாத்தானுக்கு எதிராக சாட்டை எடுக்கிறோம். நம்மை விட்டு தீமைகள் விலகி ஓடுகின்றன. தொடக்கத்திலே வாக்களித்தது போல
ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மணியிலும் நாம் ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது ஒவ்வொரு மணிக்கும் மரியா சாத்தானை தன் காலடியால் நசுக்குகிறாள். அப்படிப்பட்ட வலிமையான கருவி. இந்த மரியாவோடு நாமும் இணைந்து ஜெபிக்கிற பொழுது நாமும் தீமைகளை நசுக்குகிற ஆற்றல் பெறுகிறோம். ரோமையர் புத்தகம் 16 அதிகாரம் 20 இறைவசனம். அமைதியை அருளும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். அப்படிப்பட்ட வல்லமையை கொடுக்கிற கருவி இந்த ஜெபமாலை. ஜெபமாலை எளிமையான கருவியாக இருந்தாலும் வலிமையான ஆயுதம். இதனை ஏதோ கழுத்தில் அழிகிற அணிகலனாக அல்லது உங்கள் கார்களிலோ பைக்குகளிலோ படத்திற்கு மாட்டுகிற அலங்கார பொருளாக பார்க்காமல் எப்பொழுது கையில் எடுத்து உணர்ந்து இந்த மரியாவின் உடனிருப்போடு ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுது அதன் வல்லமையை உணர்வீர்கள். வெறுமனே இந்த ஜெபமாலை மணிகளை வைத்திருப்பதால் எந்த பயனும் கிடையாது. உணர்ந்து மரியாவின் கரம் கோர்த்து பயணிக்கிற பொழுது வல்லமையின் பாதையிலே, ஆசீரின் பாதையிலே, புனிதத்தின் பாதையிலே பயணிக்கிறோம். எனவே இந்த அன்னையின் கரம் கோர்த்து வழி நடப்போம். நடக்கிற வழியெல்லாம் ஆசீர், நினைக்கிற காரியங்களில் அன்னையின் பரிந்துரை என அனைத்தும் நமக்கு அருளப்படும். இன்றைய நாளில் ஜெபமாலை அன்னையை விழாவெடுத்து கொண்டாடுகிற நாம் இன்று முதல் ஜெபிப்போம், ஜெபமாலையில் இணைவோம். அன்னையின் வழியாய், அன்னை என்கிற கண்ணாடி வழியாய் இயேசுவை, இறைவனை, மூவொரு இறைவனை தரிசிக்க முற்படுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமக்காக பரிந்து பேச நம் தாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தான அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதியும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்யவும், மக்களை நல்வழியில் நடத்தி திரு அவையை கட்டி எழுப்ப தேவையான ஆற்றலையும் உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
வழிநடத்தும் நாயகனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அதற்கான பணிகளை மேற்கொள்ளவும், தன் நலன் காணாமல் பிற நலம் காணவும் அருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமூக மாற்றத்தின் நாயகனே எம் இறைவா, 380 ஆண்டாம் திருவிழாவை சிறப்பிக்கும் எம் பங்கு மக்களுக்காகவும் எல்லா பக்தர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரும் பகைமையை மறந்து பிறருக்கு மன்னிப்பு வழங்கி அன்பு, அமைதி, நிறைவாழ்வை இவர்கள் பெற்று வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாற்றத்தை விரும்பும் இறைவா, மீண்டும் ஆலயம் வர அழைத்தவரே, இந்த தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து இவ்வுலகை காக்கவும் மக்கள் அனைவரும் தம் பணிகளை தொடர பயமற்ற நோயற்ற சூழலை உருவாக்கவும் தேவையான அரசியல் பொருளாதார வளர்ச்சிகள் பெறவும் மீண்டும் சமூக உறவுகள் தலைத்திடவும் உமது அருள் ஆசிரை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக கொடுத்தருளுமே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக ஜீவன் பலியான தேவன், உனக்காக நானே காணிக்கையாய். எனக்காக ஜீவன் பலியான தேவன், உனக்காக நானே காணிக்கையாய். உயிர் தாங்கிடும் மூச்சாகினாய், நீரின்றி நான் வாழ தான் கூடுமோ? என ஏற்றிடு உனதாக்கிடு, வான் வீட்டின் பேரின்பம் காணவே. எனக்காக ஜீவன் பலியான தேவன், உனக்காக நானே காணிக்கையாய். மெழுகாக நானும் உருவுதல் தகுமோ? திரியாக நானும் கருதுகள் தகுமோ? மெழுகாக நானும் உருகுதல் தகுமோ? திரியாக நானும் கருகுதல் தகுமோ? படைப்பினை வியந்தேன், அறிவினை உணர்ந்தேன், பலி தர வியந்தேன், என தர விரைந்தேன். நீரின்றியே மீன் வாழமோ? நீரின்றி நான் வாழதான் கூடுமோ? ஆபேலை போல நானாகிறேன், ஏற்றிடவா என் தேவனே. எனக்காக ஜீவன் பலியான தேவன், உனக்காக நானே காணிக்கையா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி
எல்லாம் அல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோராவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித ஜெபமாலை தாயின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியினால் ஏற்றதால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடிய கழித்துக் கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நெருங்கி புகழ்ந்து ஒன்றாக கழித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழுவது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில்
அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோம் ஆக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வேனாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன்னிருக்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்று மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து மகிழுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. நல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. குருதியிலே இறையுடனே இதயங்களை தேடுதோ. குருதியில் நனைந்திட்ட இறைவனின் உடலில் இணைந்திட்ட இதயங்கள் தேடுதோ. சிலுவையில் உயிரினை துறந்திட்ட தேவன் குருதியும் மனிதரில் பாயுதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே நிறுத்தியதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மழைதோ. நெஞ்சுக்குள்ளே வந்தாலும் கருணையோ, தஞ்சம் வந்த தெய்வீக மழைதோ. வானவர் அருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது மனவாசல் தேடி இறங்குது. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த யூடியூபிலே இந்த தேர் திருவிழா திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆன்மீக நற்கருணையை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். இந்த ஜெபத்தை இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவத் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இந்த அருளடையாளத்திலும் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட
தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை எங்கும் என்றும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. அன்னையின் பராமரிப்பிலும் பாதுகாவிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தேர்பவனிக்கு செல்வோம். Hello. Let's Hello, chick, hello. Hello, chick, hello.
Hello, check. Hello, hello. Hello, check. Hello, 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 check. Hello. Hello, hello, hello. Hello, hello, hello. Hello, check. Hello. நான் பிடிச்சிக்கிறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. அவரை பரலோகத்தின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தை இறைவா, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இது அந்த அருமையான நாட்களிலே எங்கள் தாய் ஜெபமாலை அன்னையின் திருவிழாவை மிக சிறப்பான விதத்திலே நடத்த உதவி செய்த உமது கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக இந்த இறுதி நாளிலே இந்த தேர்பவனிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரியர்கள், பங்கு தந்தையர்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இன்னும் சிறப்பாக இந்த தேர்பவனியை மாதா டிவியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற, ஜெபித்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தருளும். அன்னையின் வழியாக ஜெபித்தால் போதும், எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு சமர்ப்பிக்கிறோம். நீதாமே இந்த மன்றாட்டுகள் எல்லாம், எங்களுடைய தேவைகள் எல்லாம் எங்கள் தாய் ஜெபமாலை அன்னை வழியாக கொடுத்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் இந்த தேர்பவனியை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இது பங்கு மக்களையும் பக்தர்களையும் ஒப்பு கொடுத்து இதோ திருவிழா திருப்பலியிலே இந்த தேர்பவனியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும்படியாக ஒரு 3 அருள் நிறைந்த மரியே சொல்லி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும். பரத்தை படைத்த பிதா சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்ட சுதன் தேவா, பரிசுத்த ஆவி சர்வேஸ்வரா, தமத்திருத்துவ ஏக சர்வேஸ்வரா, சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, கன்னியரில் நல்ல கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவினுடைய மாதாவே, தேவ பிரசாதத்தின் மாதாவே, மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விரக்தி மாதாவே, பழுதற்ற கன்னி மாதாவே, கன்னி சுத்தம் கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய மாதாவே, ஆச்சரியமுள்ள மாதாவே, நல்லாலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஸ்ரீகருடைய மாதாவே, இரட்சகருடைய மாதாவே, மகா புத்தியுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்துக்குரிய கன்னிகையே, துதிக்க யோக்கியமான கன்னிகையே, சக்தியுடையதான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயை மிகுந்த கன்னிகையே, விசுவாசியான கன்னிகையே, தருமத்தினுடைய கண்ணாடியே,
ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே, அத்தியந்த பக்தி மிகு பாத்திரமே, ரகசிய ரோஜா புஷ்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவீது ராஜாவின் உப்பரிகையே, தந்தமயமான உப்பரிகையே, சொர்ணமயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வாக்கு தத்தத்தின் பெட்டகமே, பரலோகத்தினுடைய வாசலே, விடியற்காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிக்காரருக்கு ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, கஸ்திப்படுவோரின் தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவர்களின் சகாயமே, சம்மனசுகளின் ராக்கினியே, பிதாக்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஸ்துதியர்களுடைய ராக்கினியே, கன்னியர்களுடைய ராக்கினியே, சகல சிஸ்டோரின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவமில்லா ராக்கினியே, திருஜபமாலையின் ராக்கினியே, எங்கள் சமாதான ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருபயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கி அருளும், உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருபயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும், உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருபயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம். மா பாவம் என்னை மேவாமல், மா பாவம் என்னை மேவாமல், காவாயே அருள்வாயே, கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் சேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோம். மாசில்லா மனமும் சேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம்.
மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம். நிலையான புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். மகிழ்ச்சியிலும் மனத்தளர்ச்சியிலும் அன்பு தெய்வமே உமக்கே என்றும் ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். உனதருகில் நான் அமர்ந்து வேதனையை சொல்லிடுவேன். உனதருகில் நான் அமர்ந்து வேதனையை சொல்லிடுவேன். ஆறுதல் தந்திடுவாய் இறைவா, உமக்கே ஆராதனை. சிறகினிலே சுமந்திடுவாய், உமக்கே ஆராதனை. என்றும் உமக்கே ஆராதனை. ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். நோயாளிகளை குணப்படுத்தின தெய்வம், பேய்களை ஓட்டிய ஆண்டவர் இயேசு, எல்லா துன்பங்களிலும் வேதனைகளிலும் வாழ்ந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்த தெய்வம் நம்முடைய மத்தியிலே நம் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக வந்திருக்கிறார். ஜெபமாலை அன்னையின் இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கரும்பத்தாம்பட்டி ஜெபமாலை தாயின் திருவிழா இறுதியிலே தன்னுடைய முழுமையான பிரசன்னத்தை ஜெபமாலை அன்னை தன்னுடைய
திருக்குமாரனிடமிருந்து நமக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நமக்கு தாயாக, தகப்பனாக, உற்ற நண்பனாக, எல்லாமாக இருந்து ஜெபமாலை அன்னை பரிந்து பேசி எல்லா அருளையும் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் ஆராதித்து நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்ததற்காக, ஜெபமாலை தாயை கொடுத்ததற்காக அந்த ஆண்டவர் இயேசுவை ஆராதித்து நன்றி சொல்லி ஜெபிப்போம். உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. அனைவரும் சேர்ந்து பாடி ஜெபிப்போம். இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. பயப்படாதே மகனே, நான் உன்னோடு இருக்கையிலே. பாடுவோம். பயப்படாதே மகனே, நான் உன்னோடு இருக்கையிலே. திகையாதே மகளே, நானும் தேவன் என்றீர். பாடுவோம். திகையாதே மகளே, நானும் தேவன் என்றீர். இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, தொடர்ந்து பாடிக்கொண்டு ஜெபிப்போம். உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே இயேசுவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் அனைவருக்கும் தாயாக இந்த ஜெபமாலை தாயை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். இவர் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். கோவிட்-19 என்ற இந்த கொடிய தொற்றுநோய் அகில உலகையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை அன்னை மரியாள் அவரது பரிந்து பேசுவதால் இந்த கொடிய நோயிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் சமூகத்தையும், இந்த உலகையும் நம்மால் காப்பாற்ற முடியும் என்று உறுதியாக நம்புகிறோம். பரிந்து பேசுவதாலே
எங்களுக்கு முழு விடுதலை நீரை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வைரஸை இந்த உலகத்திலிருந்து எடுத்து மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இதை எங்களை எங்கள் குடும்பங்களை ஒரு பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பத்திற்கு மகிழ்ச்சி, அமைதி, சமாதானத்தை கொடுத்து காப்பாற்றும் ஆண்டவரே. ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவருக்கு விட்டுக் கொடுத்து, ஒருவரை அன்பு செய்து வாழ நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு மதிக்கும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து நீரை வழிநடத்துகின்றவர்களே. இளைஞர் இளம்பெண்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தவறான பாதையிலே அவர்கள் சென்று விடாமல் உன்னுடைய வழியிலே அவர்கள் வாழ நீரே துணையாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற திருமணமாகாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு நல்லதொரு துணையை ஏற்படுத்தி கொடுத்து திருமண காரியத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ பிள்ளைகளுக்காக, இதோ பிள்ளை பேற்றுக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டுமே மன்றாடுகிறோம் தகப்பனே. இன்னும் எவ்வளவோ நோய்களினாலே வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த நோயிலிருந்து முழு விடுதலை நீரை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் ஆன்ம நலனை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நல்ல முறையிலே பணி செய்ய சக்தி, ஆற்றல், பலனை கொடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் உலகத்தில் இருக்கிற அனாதைகள், ஆதரவற்றோர், துன்பற்றோர், ஏழைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே முழு விடுதலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லப்பா. மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவர் இயேசுவை நாம் ஆராதிப்போம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம், இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த
இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளையும் உயிர்ப்பையும் நினைவையும் எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்த மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஜெபமாலை தாயே, தஞ்சமடைந்தோரை தாங்கிடச் செய்யும். நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஜெபமாலை தாயே, தஞ்சமடைந்தோரை தாங்கிடச் செய்யும். தரணி போற்றும் மாமரி நீரே, தரணி போற்றும் மாமரி நீரே, வஞ்சமில்லா உலகை படைத்திடவே, வஞ்சமில்லா உலகை படைத்திடவே, பொன்மலர் பாதம் பணிய வந்தோமே, பொன்மலர் பாதம் பணிய வந்தோம். கரும்பத்தம்பட்டியின் ஜெபமாலை தாயே, கருணை கடலே காருண்யம் நீயே, கரும்பத்தம்பட்டியின் ஜெபமாலை தாயே, கருணை கடலே காருண்யம் நீயே, கடும் புயலும் பெரும் காற்றும் கரைந்திடுதே, பனியைப் போல கருணை கண்கள் கொண்ட தாயே, எங்கள் இதயம் வந்த தாயே. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.